அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சீஸை வச்சு ஹோம்மேட் பீஸா ட்ரை பண்ணலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 3 கலரில் குடமிளகா எடுத்திருக்கேன். ஹோம்மேட் சீஸ், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் ஹோம்மேட் பீஸா சாஸ். இதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸா சாஸ், அதுக்கு ஒரு 3 தக்காளி, 4 காஞ்ச மிளகா, 6 பல்லு பூண்டு, 1/2 டம்ளர் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் 1/4 டம்ளர் சூடான பால், 1½ ஸ்பூன் சர்க்கரை, ட்ரை ஈஸ்ட் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 150 கிராம் மைதா, கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் கழித்து பார்த்துருந்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ அதை அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட லூஸாக பிசைஞ்சு ஒரு 1½ மணி நேரத்துக்கு ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இப்போ தக்காளி மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பீஸா சாஸை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு 1½ மணி நேரம் கழித்து மாவு நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கும். அதில் அந்த மாவை நல்லா ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ், சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு சீஸ், அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை 1 பை 1 போட்டு மேலே மறுபடியும் சீஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ தகுந்த மாதிரி போட்டு அவனில் 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ஹோம்மேட் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் கோதுமை மாவுலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. என் பையனோட ரியாக்ஷனும் இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. மோர் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னது பீட்சா?